அன்பு நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். நானும் என் சேக்காளி மாடசாமியும் மூலிக்குளத்தங்கரையில் உட்காந்து சும்மா ஊர்க்கதையை பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கையில் எங்கள் நண்பன் ஒருத்தன் பெண்டுன்னு பேர், அவன் பட்ட பேர். உண்மையான பேர் மணி, அவனை பெண்டுன்னு தான் எல்லோரும் கூப்பிடுவோம். அவனை பற்றி பேச்சு வந்தது. அப்போ நான் கேட்டேன், நம்ம பெண்டு எப்படி இருக்கான், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, இப்போ எப்படி இருக்கான், உடம்பு சரியாயிட்டா அப்படின்னு நான் அவன்கிட்ட விவரம் கேட்டேன். உடனே மாடசாமி சொன்னான், அந்த ஏபிசிடி பேரை பற்றி கேட்கிறா, அவன் என்னவே யார் சொன்னாலும் ஒன்றையும் கேட்க மாட்டான், தன் தோண்டித்தனமாக நடக்கான். அவன் ஒரு ஏபிசிடி. ஏபிசிடி அப்படின்னா என்னடேன்னு கேட்டேன். அதாவது என்னவே ஏன்னா ஆஸ்மான்னு அர்த்தம். அந்த பேருக்கு ஆஸ்மா இருக்குது அவனுக்கு. அதுவும் இப்போ வேறு கிளைமேட் சரியில்லையா, அதனால் காலையிலலாம் அவனால் எந்திரிக்க முடியல. அவனுக்கு அந்த பனி ஒத்துக்கலை, குளிர் என்னவோ பண்ணுது, மூச்சு திணறான், ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னான். சரி, அடுத்த அப்போ வேறு என்ன இருக்குது அப்படின்னா, வேறு பி இருக்குது. பீன்னா என்னன்னா, பீன்னா ப்ளட் ப்ரெஷர்னால் அவன் ஏற்கனவே ஒரு டென்ஷன் பார்ட்டி, அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த அதை நினச்சி வேறு கவலைப்படுவான். அதுக்கப்புறம் முன்கோபம் ஜாஸ்தி, யார்ட்டையும் சீக்கிரம் சண்டைக்கு போயிடுவான். யார் என்ன கிண்டல் பண்ணாலும் அவனுக்கு கோபம் வந்துடும், சண்டைக்கு போயிடுவான். நாளைக்கு வர சண்டை இன்றைக்கி எடுத்துருவான். அதனால் அவன் எப்பவும் டென்ஷன்லேயே இருக்கிறதுனால அவன் ப்ளட் ப்ரெஷர் அவனுக்கு ஏறிட்டே போகுது. அதனால தான் நான் அவனை பீன்னு சொன்னேன் அப்படின்னு மாடசாமி சொன்னான். சரி, அடுத்தது சீனா என்னடே அப்படின்னேன். சீனா அவன் ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ணுவாங்க, ஒன்றும் போக மாட்டாங்க, எண்ணெய் பதார்த்தங்களை நிறைய சாப்பிடுதான், சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவனுக்கு. அதனால் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அவனுக்கு இங்கிலீஷ் கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லைடே, தமிழ் கொலஸ்ட்ரால் இருக்குது. அதாவது தமிழ் கொழுப்பு, வாய் கொழுப்பு, உடம்பு கொழுப்பு, எல்லா கொழுப்பும் அவனுக்கு இருக்குது. அதனால் நீ சொல்ல சி கரெக்டு தான் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்தது டீனா என்னடே என்ன, டீனா அவனுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அவன் உடம்பை அவன் தான் பார்த்துக்கணும். அவன் வாயை கெட்ட மாட்டான், கடையில் போய் கண்ட மனத்துக்கு எல்லா ஸ்வீட்டு கீட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுவான். ஜவஹர் மைதானத்துக்கு ஏற்றால இருக்க ஆர்வம் கடையில் பதிவாக அல்வாவை நிறைய வாங்கி சாப்பிடுவான். அவன் கேட்கவே மாட்டான், டெய்லி தவறாமல் போயிடுதான். ஆர்வம் கடையை அடைச்சா தான் உண்டு, மற்ற நாளில் அவன் கடை திறந்தாச்சுன்னா இவன் போய் சாப்பிட்டுதான். அதனால் அவன் கெட்ட மாட்டாங்க, அவனுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அதனால தான் அவனை டீன்னு நான் சொன்னேன். அதனால தான் அவனுக்கு ஏபிசிடின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், ஆங்கிலத்தை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா வியாதிகளும் நிறைய இருந்ததுன்னா ஒரு மனுஷன் அந்த மனுஷனை பற்றி சொல்லும்போது ஹீ இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ எல்லாருக்கும் புரியுத மாதிரி எளிமையாக ஏபிசிடின்னு சொல்லிட்டுடே, பரவாயில்ல, சரி போட்டோம், நம்ம பெண்டை சும்மா விட்டுற முடியாது, நீ பெண்டுக்கு அட்வைஸ் பண்ணு. நானும் அவனை பார்த்து அட்வைஸ் பண்ணி சொல்கிறான். வீட்டுக்காரிகிட்ட சொல்லி அவன் வாயை கட்டுறதுக்கு என்ன ஏற்பாடு உண்டோ அதையும் நான் பண்ணுறேன். அவன் நல்லா இருந்தால் தான் நமக்கும் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறிய? நான் சொல்கிறது சரிதான நண்பர்களே. நன்றி, வணக்கம்.